have huge respect for Malayalam cinema. At least ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம். That's what I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க. எப்பவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இளைஞர்களின் கனவு தேவதை சவுத் குயின் தி ஒன் அண்ட் ஒன்லி த்ரிஷா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. ஆல் குட், தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியர் ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். And firstly, I want to thank Identity, Team Identity. Thank you, Akhil ji. Thank you, Anas. Iniki varla avaru. The winning combo. எனக்கு எப்போவுமே என்னோட கரியர் கிராஃபில் I have a huge, எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், I have a huge respect for மலையாளம் சினிமா. ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தேர் so much of scope in மலையாளம் சினிமா. எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தேன், ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஹே ஜூட். ஸோ அந்த கரெக்டான டைமில் ஐ மெட் மிஸ்டர் அகில். அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ almost 20 minutes into the film seri enak I want to be part of this film. And of course Tovino patti kekave vana, he is known to be the lucky star of Kerala. All his films are good. enak avaroda film choices rombave pidikum and romba care eduthu more than seri idu eppadi poporadhu, how is it going to be received, adu mattum illama what is different about the film, how can I be different in a film. So always wanted to work with Tovino and I'm glad it happened in this film. And Vinay Patti again solove vena, I think we've been friends from Endrendrum Punagai, so we've gone a long time back. And in the padathla enna appo we were still kids, adu oru mari different, or a love triangle and mari and track la pochu, idu oru mari different ah irundhu. And I think his character is amazing in the film. எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்களா, நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை. பட் அவர் சொன்ன மாதிரி we had a journey in the film, we had so much of fun, though I think I must have tortured Akhil on and off. He's a very very tough taskmaster. Akhil and Anas இப்படிதான் இருப்பாங்க சிரிச்சிட்டு, பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும். அண்ட் அது ஓகே, அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தால் தான் he will okay the take. But that's what I like about any director, they challenge you to give it your all. So என்னை பொறுத்த வரைக்கும் I had so much of fun doing it. And நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட், இட்ஸ் half the battle won. நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அது எப்போவுமே அது எங்கே போகணும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் திஸ் வாஸ் லைக் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் டு வேணும், அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வாஸ் வெரி என்கரேஜிங் அந்த டே ஒன்லேருந்து. And நான் பார்க்கும்போது I was like, it was nice to see so much intelligence in cinema. And that's what I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போகிற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். And that being said, double the celebration. ஏன்னா எனக்கு லாஸ்ட் 2 days சொல்லிட்டு இருந்தாங்க, in Tamil Nadu it's received so well. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் எப்போவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி, or say if it's a மோகன்லால் சார், or I've met Mammootty சார், அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியர். த ஆக்டர்ஸ் ஹியர் ஹேவ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம அங்கே யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films, and இங்கே கூட we watch all their films. So cinema is one always. And I'm very very grateful that the year has started well for all of us to bigger things. Thank you all. Hello, எல்லாருக்கும் வணக்கம்.
ஹாப்பி நியூ இயர். எப்படி இருந்த நியூ இயர்? எப்படி இருக்கு நியூ இயர்? இந்த நியூ இயர் நல்லா இருக்கா? ஐ ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்டாக எல்லாம் பேச தெரியாது, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். அப்புறம் மேடையில் பேசுகிறதும் எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ இந்த படம் ஒரு 2020 இந்த படத்தை பற்றி நானும் அகிலும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 2022 நான் ஏஆர்எம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடிச்ச ஒரு ஸ்கிரிப்டோட என்ன வந்து பார்த்தாங்க. அப்போதான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்தது, அதே டைமில் அது ஃபன்னாகவும் இருந்தது. இது ஒரு சீரியஸ் படம், ஆனால் ஷூட்டிங் டைமில் நிறைய ஃபன் வி ஹேட். அதனால இட் வில் ஆல்வேஸ் ரிமைன் ஹாப்பி மெமரி தட் ஐ வில் செரிஷ் இந்த படத்தோட மொத்த ஷூட்டை. அப்புறம் இப்போ என்னோட படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் வேர்ஷனும் இல்லை நான் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போதும் தமிழ்நாட்டிலிருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது. அதில் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல படங்களோட இங்கே வந்து உங்கள் கூட எல்லாம் இந்த பேசி இந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக இனியும் நிறைய படங்களோட நான் வருவேன். அப்போ எல்லாம் லெட்ஸ் மீட் அண்ட் டிஸ்கஸ். இப்போ தேங்க்யூ. அப்போ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கு வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணோம். ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட். இந்த படம் அகில் வந்து எனக்கு ஸ்டோரி 2022 சொன்னாங்க. ஸ்டோரி கேட்டுட்டு உடனே நான் டொவினுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் இந்த படம் நான் பண்ண போகிறேன். அண்ட் 2 நாளுக்குள்ளே அகில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ட்ரிஷாவும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. எதுக்கு சொன்னால் 3மே பெரிய கேரக்டர்ஸ் அண்ட் 3க்குள்ளே வர ட்ராமா நடக்கும். அண்ட் ட்ரிஷா உள்ளே வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போக போகுது. தேங்க்யூ ட்ரிஷா ஃபார் டூயிங் திஸ் மூவி. ரியலி மீன்ஸ் அ லாட் டு அஸ். பட் என்னோட கெரியரில் 18 இயர்ஸ் டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரவே இல்லை. ஐ மீன் ஐ ஹோப் இட் வில் கம் சம்திங் ஸோ மீட்டி, சம்திங் ஸோ பவர்ஃபுல். டொவி, அகில் பால், நம் டிரெக்டர் அனாஸ் கான், நம் டிரெக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் த டைம் ஆஃப் மை லைஃப். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் வருஷம் ஷூட் பண்ணி. படத்தோட ஃபுல் க்ரூ காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன். நீங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க வருஷத்துக்கு. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.